இது என்னன்னு தெரிஞ்சுன்னா யாராச்சும் முன்னாடியே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவோட நாங்கள் இன்பிட்வீன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. உள்ளே திறந்து பார்த்தா சோத்து பானை இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது குக்கரும் கிடையாது. க்ளூ வேணால் கொடுக்குறேன், கேஸ் சேவர். நிறைய பேர் வந்துட்டு அக்கா இந்த குக்கரில் காம்போ இருக்கான்னு கேட்டிங்க. ஐடியலில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் காம்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் எது ஆஃபர்னு சொல்கிறேனோ அது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் வந்துருங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி 2 குக்கர் வந்துடும், ஒரு லிட்டு வரும் 1565 ரூபா. ஆனால் ஒரிஜினல் ரேட் வந்துட்டு 2722 ரூபா. இந்த மாதிரி நிறைய காம்போ வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு 3 லிட்டர், 5 லிட்டர், 8 லிட்டர், 10 லிட்டர்னு சொல்லிட்டு இருக்குது. நான்ஸ்டிக்கில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆஃபர் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. நான்ஸ்டிக்லேயுமே நிறைய ஆஃபர் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதையுமே நம்ம 1 by 1 வந்துட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் இந்த மாதிரி ஒரு கடாய் மாதிரி வந்துடும், தெரியுதாங்க? ஸோ ஐடியலில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கடாய் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 800க்கே வந்து கொடுக்குறாங்க. ஆப்பம் பேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய குக்கர் வெரைட்டிஸ் இருக்குது. போக போக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஐடியலில் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லுக்கு வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ எம்ஆர்பி 977னா நமக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரைஸாக 562. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பம்லாம் செய்வோம்ல, மினி ஆப்பம் பண்ணுவோம்ல, அது 1322 நமக்கு 760 மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய விலை குறைப்புகளும் பண்ணியிருக்காங்க. இந்த டின் தாங்க, ஐயோ இந்த அரிசி ட்ரம்மை கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக நான் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பீஸ் தீர்ந்துருச்சு, எல்லாருக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேங்க. மறுபடியும் இது ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. 500 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி லிட்டோடு வந்துடும். அங்கே ஆப்போசிட்டில் ஒன்று வந்து தெரியுதா, நானே கை காட்டுறேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி வந்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களாங்க. 20 கிலோ தாராளமாக வந்துட்டு பிடிக்குமா. உங்களுக்கு வீடியோவில் எப்படி பெருசாக தெரியுதான்னு வந்து தெரில. முன்னாடிலாம் வந்து தண்ணிலாம் ஊற்றி வைப்பாங்களே நிறையா டீ ஷாப்ஸ்லலாம், அது வந்து இப்படி சொருகிற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு அரிசி போடுறது. இந்த மாதிரி உங்களுக்கு 2 வெரைட்டியுமே வந்துட்டு இருக்குது. 1000, 1200 அந்த ரேஞ்சுக்கே வந்து வச்சுருக்காங்க. அந்த வளைவாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து 900க்கே இருக்குது. பயங்கர ஷாக்கிங் ரேட் இதெல்லாம். நீங்கள் தாராளமாக மதுரையில் இருந்தீங்கன்னா எத்தனை பீஸ் வேணாலும் டேரெக்டாக, இல்லை ஒரு சீர்வரிசைக்கோ, இல்லை ஒரு கல்யாணத்துக்கோ, இல்லை வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதுக்கோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கிக்கலாம். எல்லா விதமான அரிசி ட்ரம்மே இருக்குது. மினி ட்ரம்லேருந்து உங்களுக்கு நான் சைஸுமே காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு சைஸு 500 ரேஞ்சில் நான் காட்டினேன் பார்த்திங்களா, 580 அரௌண்டு. அதுக்கு அடுத்து 700 அரௌண்டு அது வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 அரௌண்டு வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3 சைஸுமே வந்துட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் 3 சைஸுமே எது வந்து பிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு ஷேப் வந்துட்டு ஒல்லியாக வந்துட்டு வேணும், இடம் அடைக்காத மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். அங்கே பார்த்திங்களா முன்னாடி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, ஒரு தூக்குவாளி மாதிரியே இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட வந்து வச்சுருக்காங்க. அந்த புது ஒரு மாடல் வந்துருக்கு பாருங்கள், மேலே தெரியுதா, அது ஒரு மாடல். இந்த மாதிரி ஒரு வளைவு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு பானை மாதிரி வந்துட்டு வந்திருக்கு. அவ்வளோ க்யூட்டாக வந்துருக்கு. அது தட்டு கிடையாது, இந்த இதுதான் தட்டு, தெரியுதுங்களாங்க. நிறைய வந்துட்டு இருக்குங்க. இது வந்து வளைவாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 ரேஞ்சுக்கே வருது. இங்கே பாருங்கள், 979 ரூபா. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு இந்த சாம்பார் சட்னி அந்த 4in1 வந்து கேட்டிருந்தீங்கள்ல, 225 280 ரூபான்னு போட்டிருந்தோம்ல, அதுவுமே இருக்குது. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், ஹோட்டல்ஸ்க்கு வாங்குற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே இருக்குது. 4in1 இருக்குது, 2in1 இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸ்டாண்டு நிஜமாலேயே 280 ரூபாய்க்குள்ளே இருக்காக்கா அப்படின்னிங்கன்னா இது பிளேட் ஸ்டாண்டுங்க. நீங்கள் நினைக்கிற ஸ்டாண்டு கிடையாது. இது வந்து பிளேட் மட்டும் நம்ம வைப்போம்ல அந்த ஸ்டாண்டு. இருங்க நான் காட்டுறேன். ப்ரைஸோடய கடை, இந்த ப்ரைஸ்லாம் நான் போட முடியுமாங்க? போட முடியாது. 242 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. போன தடவை போடும்போது 280 சம்திங் இருந்துச்சு. இப்போ 242 ருபீஸ் தான் வந்துட்டு இருக்குங்க. இது ஃபுல்லாமே ஸ்டாண்டு தான். எல்லா விதமான ஸ்டாண்டுமே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பிளேட் ஸ்டாண்டு இந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சட்டிங்க. குழம்புலாம் வந்துட்டு வைப்போம்ல, மீன் குழம்பு, மீன் இதெல்லாம் வைப்போம்ல, சிக்கன் மட்டன் வைப்போம்ல, அது 300 ரூபாங்க. இது 302 ரூபா தான் இதோட ரேட்டு. பயங்கர ஸ்டன்னிங். சரின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு புது இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை போய் பார்க்கலான்னு பார்த்தா 400 ரேஞ்சுக்கே வந்து வச்சுருந்தாங்க. பயங்கர ஷாக்கிங்காக போயிடுச்சு. இங்கே பாருங்களேங்க, என்ன வெயிட்டுன்றீங்க, சரியான வெயிட்டுங்க இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 386 ரூபா மட்டும்தாங்க. இந்த விலை நீங்கள் வந்து பெரிய இடத்துல போய் நீங்கள் வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு கிடையாது. செய்கிற இடத்துலேருந்தே ஓனாக இந்த விலைக்கு வந்து கொடுத்துருக்கா. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி இல்லை சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்து சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய சட்டி வெரைட்டிஸ் தான் வந்துட்டு வச்சுருந்தாங்க.
பின்னாடி சீரியல் ஓடிட்டுருக்கு, அது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே சவுண்டு குறைக்க முடியல. டக்குன்னு அப்படியே பார்த்துருங்க. ஏன்னா எங்கள் தாய்க்குள்ளே வந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அவங்கள ஒன்றுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களோட டைமிங், சீரியல் டைமிங் அதெல்லாம். அப்படியே வந்து இந்த சைடு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த சட்டி வெரைட்டிஸ் நான் சொன்னேன்ல, அப்படியே அந்தலேருந்து இந்த பக்கம் வந்துருங்க. இங்கே தாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டிஃபன் பாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 அடுக்கு. நமக்கு வந்து முன்னாடிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணாங்கள்ல, நம்ம தாத்தா அந்த மாதிரிலாம் இருக்கவங்க யூஸ் பண்ணாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடியாப்பம், தட்டு இட்லி இந்த இதெல்லாம் செய்வோம்ல, அதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 790 இந்த செட்டே, ஹோல் செட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்டோடே உங்களுக்கு வந்துடும். இல்லை எங்களுக்கு 3 போதும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 3 லேயர் இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். இட்லி தட்டும் நமக்கு வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க யார் என்ன நமக்கு வந்து தெரியாது. கமெண்ட்டை மட்டும் நம்ம வந்து சொல்லலாம். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம். நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட வந்து பேசுனாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, கூச்சமா உனக்கா அப்படின்னு. உங்களுக்கான்னு கேட்க கூட ஒருத்தவங்களால் வந்துட்டு முடியலைங்க. உனக்கான்னு வந்து கேட்குறாங்க. இங்கே வீடியோ போடுறவங்களுக்கும் அந்த வீடியோவை பார்க்குறாங்க பாருங்களேன், 4 பேர் நல்ல உள்ளம் பார்த்து அதை லைக் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்துட்டு சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணுங்க. அந்த மாதிரி இருக்கிற சப்ஸ்கிரைபர் தாராளமாக வந்துட்டு போதும். நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களால இந்த மாதிரி ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ போட சொல்லுங்கள், பேசி ஒன்றும் தெரியாது. இப்படி தான் அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது வந்து இருக்குங்க. ஸோ ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. கூச்சமா உனக்கா, நம்மளை பார்த்தது கூட வந்துட்டு கிடையாது. நம்ம பேசுகிறத வச்சே ஒருத்தவங்க கணிச்சு வந்து சொல்கிறாங்க. சரி, அவங்களோட மைண்ட் அப்படி தான் இருக்கும், அப்படியே விட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் நம்ம வந்துட்டு வடிப்போல் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுங்க. இது தாங்க அந்த ஒரு வெசல். நிறையா பேர் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக்கரு, காய் வேக வைக்கிறது, அது இதுன்னு ஒரு பக்கம் கேமரா வச்சுட்டு ஒரு பக்கம் நான் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க, வெலை சொல்கிறதுக்கெலாம். ஸோ அவங்க தான் வந்து நமக்கு வந்து காமிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு அது எதுக்கு என்னன்னு. முன்னாடிலாம் நம்ம வீட்டில் இந்த இட்லி குக்கர் இருந்துச்சுல்ல, அது அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஒரு வித் லிட்டோட. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வைக்கிற ஒரு பாட் வந்து கொடுத்துருவாங்க வித் மூடியோட. இது வந்து என்னென்னா தெர்மலில் வந்துட்டு நமக்கு அந்த கீழே இருக்க பேஸ் வந்துட்டு இருக்கிறதுனால கேஸ் வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு சாதம் அரைவேக்காட்டில் எடுத்து தண்ணியோடு உள்ளே வந்து வச்சிடணும். உள்ளே வந்து வச்சுட்டு இந்த மூடியை மூடிட்டு மேலே இருக்க அந்த மூடியை மூடிடணும். இந்த தெர்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கள்ல, அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து ஃபுல்லாமே வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மூடி வைக்கும் போது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை அந்த தண்ணியை வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக சாதமே வெந்துடும். கேஸ் சேவிங் ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நம்ம முன்னாடி நம்ம வீட்டில் இருந்த குக்கர், இட்லி குக்கர். இதில் நம்ம இட்லி மட்டும் வைக்க மாட்டோம். முன்னாடி ஒரு தட்டு இட்லி காமிச்சோம்ல, அதை கூட நீங்கள் உள்ளே வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்களேன், எத்தனை அடுக்கு இருக்குது பார்த்திங்களா. கிட்டத்தட்ட 6 அடுக்கு, 6 இல்லாட்டி 5 அடுக்கு இருக்கும். செம்மையாக இருக்குங்க. வெந்துருச்சுன்னா விசில் வந்துடும் பார்த்திங்களா. பழங்காலத்துலலாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, பட் நமக்கு வந்து தெரியல. நிறையா பேர் வீட்டில் வந்துட்டு இருக்குது. 5 6 இருக்குங்க. கீழே ஒன்று அதுலேயே அந்த பேப்பர்லேயே இருக்குது பார்த்திங்களா. மொத்தம் 6 அடுக்கு.